ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கோதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். அனைத்து தொழில்நுட்ப சங்க கூட்டமைப்பு சாட்டியா 75 உறுப்பு சங்கங்கள் இணைந்து இன்று பந்த் செய்து கொண்டிருக்கின்றது. ஈரோட்டில் இன்று மிகப்பெரிய வெற்றியாக அந்த பந்த் நடைபெற்று எல்லோரும் கடைகளை அடைத்துள்ளார்கள், தொழில் நிறுவனங்களையும் நிறுத்தியுள்ளார்கள். என்ன காரணம் என்றால் இந்த அளவுக்கு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு இருப்பது மத்திய மாநில அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், தங்களுடைய குறைகளை அவர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம். ஏனென்றால் வாடகைக்கு 18% GST வரி விதித்திருப்பது எந்த வகையில் நியாயமில்லை. அதை சிறு தொழில்கள், அதாவது 1.5 கோடிக்கு கீழே வியாபாரம் செய்யும் சிறு தொழில்கள் அனைத்தும் அழிந்துவிடும் நிலைக்கு சென்றுவிடும். இதை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு சலுகை அளிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த GST முழுவதும் நீக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிக்கு உத்தேச வாடகை நிர்ணயம் செய்து GST கட்ட வேண்டும் என்பது இந்தியாவுடைய கூட்டு குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்கும் செயலாக இருக்கிறது. ஏன்னா தந்தை மகன் என்று இருவரும் ஒருவர் பேரில் இருக்கும், RC ஒரு பேர் இருக்கும், இவங்களுக்கும் நீங்கள் GST வைப்பது இது இந்தியாவினுடைய கூட்டு குடும்ப வாழ்க்கையை சிதைக்குமாவது வண்ணம் உள்ளது. இதை நீக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, மாநில அரசு செய்துள்ள மாநகராட்சியினுடைய வரிகளை ஏற்றியுள்ளார்கள், அதை குறைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் புதிய வரிகள் ரொம்ப அதிகமாக விதித்துள்ளனர், அதையும் குறைக்க வேண்டும். 6% உயர்த்திக் கொள்ளலாம் வருடம் என்பதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த போராட்டத்தில் நாம் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மின்சார கட்டணம் முதலில் உயர்வு அதிகமாக இருக்கும் போது 6% உயர்வையும் அதை நிறுத்தி வைக்க வேண்டும். மின் பயனீட்டு கணக்குக்காக ஒரு வீட்டிலோ அல்லது கமர்ஷியல் பில்டிங்கிலேயோ 3 சர்வீஸ் இருந்தால் அதை ஒரு சர்வீஸா மாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள், அதை நிறுத்தி வைக்க வேண்டும். ஏனென்றால் தந்தை மகன் மனைவி என்று மகள் என்று தனித்தனியாக இருப்பார்கள். அப்பொழுது தந்தை மகன் மகளுக்கு தனித்தனியாக அவர்கள் ரீடிங் எடுத்து கொடுத்தால் மட்டுமே அவர்கள் பணம் செலுத்த முடியும். அதை ஒன்றாக இணைக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி அதை துறை அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் இந்த பதிவை நாங்கள் செய்கின்றோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கும், மத்திய அரசும் இதை நீக்குவார்கள் என்ற நம்பிக்கையுடனும் இந்த போராட்டத்தில் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு மத்திய மாநில அரசு இதை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு நாங்கள் கேட்கும் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குமாறு ஈரோடு ஃபேட்டியா சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 75 சங்கத்துக்கு மேற்பட்ட சங்கங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30,000 உறுப்பினர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இழப்பு கிட்டத்தட்ட இன்று ஒரு நாள் மட்டும் கடையெடுப்பு செய்வதால் அனைத்து தொழில் நிறுவனங்களும் வணிக நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்றால் ஒரு 100 கோடிக்கு மேல் இழப்பு இருக்கும். என்றால் மஞ்சள் மார்க்கெட், அரிசி ஆலை நிறுத்தம், கடைகள் வேலை நிறுத்தம், நகைக்கடை, ஜவுளிக்கடை, எல்லா வேலை நிறுத்தம் இருப்பதால் இது முழுவதும் இன்று வியாபாரிகளுடைய உணர்வுகள் பிரதிபலிப்பாக இன்று கடையெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 லட்சம் பேர் இன்று வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் ஈரோடு மட்டும். ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில் கூட்டமைப்பு ஃபேட்டியா தலைவர் VK ராஜமாணிக்கம். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.